வணக்கம். நீங்க எங்க கிட்ட பகிர்ந்துகிட்ட ஒரு விஷயத்த பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம். ஆமாம். இது ஸ்ரீமத் சுவாமி சித் பவானந்தர் எழுதின தினசரி தியானம் புத்தகத்துல இருந்து ஒரு சின்ன பகுதி. ஜனவரி 5ஆம் தேதிக்கான தியானம். இதோட மைய கருத்தே ஒரு தேனீ தான். பார்க்க ரொம்ப சிம்பிளான விஷயமா தெரியுது இல்லையா? ஆமா, ஒரு தேனிய பத்தி தியானம் பண்றதுல என்ன இருக்குன்னு தோணலாம். ஆனா இந்த மூலம் தேனீய ஒரு உருவகமா வச்சு நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி அணுகுறோம்னு சொல்றதுக்கு இன்னும் 2 பூச்சிகளையும் கூடவே கொண்டு வருது. கரெக்ட். இந்த 3 பூச்சிகளையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் நாம யாருங்கிற கேள்விக்கே ஒரு ஆழமான பதில் கிடைக்குது. சரி, அப்போ விஷயத்துக்குள்ள போலாம். தேனீ, அப்புறம் அது கூட ஒப்பிடப்படுற மத்த 2 பூச்சிகள். இது 3 நமக்கு என்ன சொல்ல வருது? கண்டிப்பா. இந்த தியானம் நமக்குள்ள என்ன மாதிரியான சிந்தனைகளை தூண்டுதுன்னு விரிவாக அலசுவோம். முதல்ல இந்த தியானம் எதை ஒரு இலட்சியமா முன்வைக்குதுன்னு பாப்போம். அதுதான் தேனீ. ஆமா. அந்த தியானத்தோட முதல் வரியே ரொம்ப அழகா இருக்கு. ம். தெவிட்டாத ஆனந்தத்தை தரும் தேவா, நான் தேனீ போன்று தூயதையே நாடுபவன் ஆவேனாக. ம். இத நம்ம பேச்சு வழக்குல சொல்லணும்னா, இறைவா, நான் ஒரு தேனீய போல எது நல்லதோ எது தூய்மையானதோ அத மட்டுமே தேடி போறவனா இருக்கணும்னு கேக்குற மாதிரி இருக்கு. சரி. ஆனா இதுல எனக்கு ஒரு வரி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ம். தூய நிலை கிட்டவில்லை என்று துச்சத்தின்பால் நான் திரும்பலாகாது. நீங்க சரியான முக்கியமான வரிய பிடிச்சிட்டீங்க. ஆமா. அதாவது, ஒருவேளை நான் தேடுற நல்லது கிடைக்கலன்னாலும் அதனால சோர்ந்து போய் மட்டமான விஷயங்கள் பக்கம் நான் போயிடக்கூடாது. ஆ, இதுதான் இந்த தியானத்தோட முதல் மற்றும் மிக முக்கியமான பயிற்சி. இது ரொம்ப யதார்த்தமான ஒரு சவால் இல்லையா? நாம ஒரு நல்ல புத்தகத்தை படிக்கணும்னு நினைப்போம். ஆனா அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆமா. உடனே சுலபமா இருக்கிற ஒரு மொபைல் கேம் பக்கம் நம்ம கவனம் போயிடும். இங்க புத்தகம்ங்கிறது தூய நிலை, அந்த மொபைல் கேம் துச்சம். மிகச் சரியான உதாரணம். தேனீயோட குணம் என்ன? அதுக்கு ஒரே ஒரு நோக்கம்தான். தேன் எடுக்கிறது. பூக்கள்ல இருக்கிற தேனை, அதாவது சாரத்தை மட்டும்தான் அது தேடும். வழியில குப்பை இருக்கலாம், அழுகிய பழம் இருக்கலாம், சக்கரை தண்ணி இருக்கலாம். ஆனா அது எதையும் திரும்பி பார்க்காது. பார்க்காது. அதோட கவனம் தெளிவா இருக்கு. இதுதான் ஒருமுனைப்படுத்தப்பட்ட மனசோட அடையாளம். நம்ம வாழ்க்கையிலயும் அப்படிதான். புரியுது. ஞானம், நல்ல உறவுகள், உண்மையான சந்தோஷம்னு தேடி போகும்போது அதுக்கு நிறைய முயற்சி தேவைப்படும். ஆனா கவனத்தை சிதறடிக்கிற, உடனடி இன்பம் தர்ற மட்டமான விஷயங்கள் சுலபமா கிடைக்கும். அப்போ இந்த வரி ஒரு விதத்துல மன உறுதியை பத்தினது. தேடுற நல்லது கிடைக்கிற வரைக்கும் பொறுமையா இருக்கணும். ஆமா. சுலபமா கிடைக்கிற தீமை பக்கம் சாஞ்சிட கூடாதுன்னு நமக்கு நாமே சொல்லிக்கிற ஒரு அறிவுரை மாதிரி. அதேதான். ஒரு தேனி சர்க்கரை தண்ணிக்காக தன்னோட தரத்தை குறைச்சுக்காடு. அதுக்கு தெரியும் உண்மையான தேனோட மதிப்பு என்னன்னு. ம். அதே போல உண்மையான ஞானத்தோட நன்மையோட மதிப்பை உணர்ந்த மனசு சின்ன சின்ன மட்டமான சந்தோஷங்களுக்காக தன்னை தாழ்த்திக்காது. அந்த உறுதியை வளர்த்துக்கிறது தான் முதல் படி. சரி, இந்த தேனியோட இலட்சிய நிலைக்கு நேர் எதிரான ஒரு குணத்தை விளக்குறதுக்கு அடுத்த உருவகம் ரொம்பவே தீவிரமா இருக்கு. அத படிக்கும்போதே ஒரு மாதிரி இருந்தது. ஆமா, அது கொஞ்சம் கடுமையான உதாரணம் தான். மூலத்துல சாணத்தில் உதிக்கும் புழுவை எடுத்து சந்தனத்தில் வைத்தால் அது செத்துப்போம்னு சொல்லிட்டு உடனே அங்கனம் கயவர்களுக்கு நல்லாரிணக்கம் பெருவேதனையாகும்னு நினைக்கிறாங்க. ம். அதாவது கெட்டவங்களுக்கு நல்லவங்களோட நட்பு மரண வேதனை மாதிரி இருக்குமா? இது ரொம்ப ஆழமான ஒரு உளவியல் பார்வை. ம். ஒரு புழு சாணத்திலே பறந்து வளர்ந்து அதே உலகமா நினைச்சு வாழுது. சரி. அதுக்கு அதுதான் வசதியான பழக்கப்பட்ட சூழல். திடீர்னு அதை எடுத்து சந்தனம் மாதிரி ஒரு தூய்மையான நறுமணமான இடத்துல வச்சா அதால தாங்கிக்க முடியாது. தாங்கிக்கவே முடியாது. அதுக்கு அந்த சூழல் ஒரு விஷம் மாதிரி. இது எனக்கு சமூக ஊடகங்கள்ல பாக்குற ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துது. சொல்லுங்க. சிலர் எப்பவுமே எதிர்மறையான செய்திகளையும் சண்டைகளையும் சர்ச்சைகளையும் தான் தேடி போவாங்க. அவங்களோட டைம்லைன் முழுக்க அதுவாதான் இருக்கும். ஆமா, கவனிச்சிருக்கேன். அவங்களுக்கு அதுதான் பழக்கமாயிடும். ஒரு நேர்மறையான சந்தோஷமான பதிவை பார்த்தா கூட அதுக்குள்ள ஒரு குறைய கண்டுபிடிச்சு விமர்சனம் செய்வாங்க. ஏன்னா அந்த சந்தனச்சூழல் அவங்களுக்கு ஒத்து வராது. அருமையான இணைப்பு. அதுதான் இங்கு சொல்லப்படுது. தீமையிலேயே ஊறிப்போன ஒரு மனசுக்கு நன்மைங்கிறது ஒரு விதமான ஒவ்வாமை, ஒரு தாங்க முடியாத வேதனைய கொடுக்குது. ஓ. விட்டு விலகி போவாங்க. ஏன்னா அவங்களோட இயல்புக்கு அது ஒத்து வராது. கரெக்ட். அந்த நேர்மறை ஆற்றல் அவங்களோட எதிர்மறை இயல்புக்கு ஒத்து வராது. இது ஒரு சக்தி வாய்ந்த எச்சரிக்கை. நம்ம தேர்ந்தெடுக்கிற சூழலும் பழக்கங்களும் நம்மளை எப்படி மாத்துதுன்னு பாருங்க. ஆமா. ஒரு கட்டத்துக்கு மேல தீமையே இயல்பாக மாறிடுச்சுன்னா
நன்மைய பார்த்தாலே கஷ்டமா இருக்கும். அப்போ இது வெறுமனே கெட்டவங்கன்னு முத்திர குத்துறது இல்ல. இல்லவே இல்ல. ஒரு குறிப்பிட்ட சூழல்ல ஒருத்தரோட மனநிலை எப்படி பழகி போயிடுதுங்கிற ஒரு விளக்கம். நிச்சயமா. இது ஒரு தீர்ப்பு கிடையாது. இது ஒரு நிலை. அந்த நிலைக்கு போயிடாம நம்மள காப்பாத்திக்கணுங்கிற ஒரு வழிகாட்டுதல் தான். சரி, இப்ப நம்ம கிட்ட 2 உச்சகட்ட நிலைகள் இருக்கு. ஒன்னு சாரத்தை மட்டுமே தேடுற தேனீ. ஆமா. இன்னொன்னு சாணத்தை தவிர வேற எதையும் விரும்பாத புழு. ஆனா 3வதா ஒரு உருவகம் வருது, வீட்டு ஈ. இதுதான் நம்மள் பலருக்கும் ரொம்ப நெருக்கமானதா இருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டு ஈ சிலவேளை மலத்திலும் சிலவேளை நல்ல தின்பண்டத்தின் மீது உட்காருன்னு சொல்லிட்டு. ஆமா. இடைத்தரமான மக்கள் நல்லதையும் கெட்டதையும் மாறி மாறி செய்கின்றனர்னு விளக்குது. ஆமாங்க. இதுதான் நம்மள் பெரும்பாலோரோட யதார்த்த நிலை. வீட்டு ஈக்கு நல்லது கெட்டதுன்னு பாகுபாடு கிடையாது. அதுக்கு இலக்குன்னு எதுவும் இல்ல. ஒரு குறிப்பிட்ட இலக்கும் இல்ல. கண்ணுல படுற இனிப்பு மேலையும் உட்காரும், அசிங்கமான குப்பை மேலையும் உட்காரும். இதுக்குன்னு ஒரு கொள்கை கிடையாது. இது கேட்கும்போது எனக்கே சிரிப்பு வருது. நேத்து நானே இப்படிதான் இருந்தேன். காலையில 1 மணி நேரம் ஒரு நல்ல புத்தகம் படிச்சிட்டு இருந்தேன். ரொம்ப அருமையா போச்சு. சரி. அடுத்த 1 மணி நேரம் தேவையே இல்லாம ஆன்லைன்ல ஒரு சண்டையில இறங்கி அர்த்தமே இல்லாத விஷயத்த பத்தி விவாதம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நான் ஒரு வீட்டு ஈ மாதிரி தான் இருந்திருக்கேன். நம்ம எல்லாருமே அப்படிதான். காலையில கோயிலுக்கு போவோம், சாயங்காலம் ஒருத்தரை பத்தி புறம் பேசுவோம். ஆமா, சரிதான். ஒரு பக்கம் தானம் பண்ணுவோம், இன்னொரு பக்கம் பேராசைப்படுவோம். இந்த இரட்டைத்தன்மை தான் வீட்டியோட குணம். மூலத்துல இவங்கள இடைத்தரமான மக்கள்னு சொல்றது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஆமா, அது ஒரு குறை சொல்ற வார்த்தை இல்ல. இது ஒரு அடையாளம். நாம இந்த நிலையில இருக்கோம்னு புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வழி. அப்போ இந்த நிலையில இருக்கிறது தப்பில்ல, ஆனா இதிலேயே தங்கிடுறது தான் பிரச்சனையா? மிகச்சரி. இது ஒரு ஆரம்ப நிலை. ஆனா இதுவே முடிவு கிடையாது. ஓ. இந்த நிலையிலிருந்து நாம தேனியோட நிலைக்கு உயர முயற்சி பண்ணணுங்கிறது சுட்டிக்காட்ட தான் இந்த உருவகம். வீட்டி மாதிரி அலைபாயிர மனச தேனி மாதிரி ஒருமுகப்படுத்தணும். ஆமா, நல்லது கெட்டதுன்னு தெரியாம அலைபாயிர மனச எது சாரம்னு தெரிஞ்சு அதை நோக்கி ஒருமுகப்படுத்துறது தான் ஆன்மீக பயணம். ஆனா இது நடைமுறையில ரொம்ப கஷ்டம் இல்லையா? உலகம் முழுக்க நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. கஷ்டம்தான். ஒரு வீட்டு ஈ மாதிரி எல்லாத்துலயும் போய் உட்காராம தேனி மாதிரி பூக்களை மட்டும் தேடி போறது எப்படி? அதுக்குதான் தியானத்தோட அடுத்த பகுதி வருது. ஒரு நேரடியான அழைப்பு. ஆமா, கடைசியில ஒரு தெளிவான அறிவுரை வருது. நெஞ்சே, நீ தேனீ போன்று நல்லதையே நாடு, நம் இறைவனுக்கு நீ சொந்தமாவாயாக. இங்க நெஞ்சேன்னு மனச கூப்பிடுறது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அதுதான் முக்கியமான இடம். இது வெளியே இருந்து வர்ற அறிவுரை இல்ல, நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு கட்டளை. ஒரு சுய வழிகாட்டுதல் மாதிரி. ஆமா. நம்ம மனசு வீட்டு ஈ மாதிரி கண்ட இடத்துல அலைப்பாயும் போது நாமளே அதை தடுத்து நிறுத்தி, மனமே நில்லு, உன் பாதை இது இல்ல, நீ ஒரு தேனி, உன் வேலை தேனை தேடுறது, குப்பைய இல்ல அப்படின்னு நமக்கு நாமே சொல்லிக்கிறது தான் பயிற்சி. ஒவ்வொரு கணமும் நாம செய்ய வேண்டிய ஒரு தேர்வு. அதேதான். ஒரு வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி, ஒருத்தர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி, நாம தேனியா இருக்க போறோமா வீட்டியா இருக்க போறோமான்னு ஒரு கணம் யோசிக்கிறது. சரி, அப்படி நன்மையை தேடுறதுக்கும் நம் இறைவனுக்கு நீ சொந்தமாவாயாகங்கிற வரிக்கும் என்ன தொடர்பு? ஆழமான தொடர்பு இருக்கு. நாம இறைவனை எப்படி பார்க்கறோம்? நன்மையோட மொத்த உருவமா, தூய்மையோட வடிவமா? கரெக்ட். அப்போ நாமளும் நன்மையும் தூய்மையும் மட்டுமே தேட ஆரம்பிக்கும்போது நம்ம குணமும் இறைவனோட குணமும் ஒத்துப்போக ஆரம்பிக்குது. ஓ, புரியுது. ஒரு இரும்பு துண்டு காந்தத்துக்கு பக்கத்துல போக போக அதுக்கும் காந்த சக்தி வர்ற மாதிரி நாம நன்மைய நாட நாட நமக்குள்ள தெய்வீக தன்மை வளருது. அதேதான். அப்போ நாம இறைவனுக்கு அந்நியமானவங்களா இல்லாம அவருக்கு சொந்தமானவங்களா, அவரோட இயல்புடையவங்களா மாறிடுறோம். இதுதான் அந்த தேர்வின் இறுதி பலன். அருமையான விளக்கம். இந்த தியானத்தோட இறுதியில தாயுமானவரோட ஒரு அற்புதமான பாடல் வரியை கொடுத்திருக்காங்க. ஆமா. அது இந்த முழு தியானத்துக்கும் ஒரு மகுடம் வச்ச மாதிரி இருக்கு. எத்திக்கும் தானாகி எண்ணிதியத்தே யூரி தித்திக்கும் ஆனந்தத்தேனே பராபரமே. ஆமா, மிக அழகான ஒரு முடிவது. இந்த வரி தேனிங்கிற உருவகத்தை ஆன்மீகத்தோட உச்சகட்டத்துக்கு எடுத்துட்டு போகுது. எப்படின்னு சொல்றீங்க? இதுவரைக்கும் நாம தேனி வெளியில பூக்கள்ல தேனை தேடுறத பத்தி பேசணும். ஆனா தாயுமானவர் என்ன சொல்றார்? என்ன சொல்றார்? உண்மையான தெவிட்டாத ஆனந்தத்தேன் வெளியில இல்ல, அது எண்ணிறதைய தியூரி தித்திக்கும் என்கிறார். ஓ, அது நமக்குள்ள நம்ம இதயத்திலேயே ஊற்றெடுக்கிற ஒரு தேனை. ஆமா. அப்போ வெளியில நாம நல்ல விஷயங்களை தேடி போற பயிற்சியெல்லாம் கடைசியில நமக்குள்ளேயே இருக்கிற அந்த நன்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு தானே. அதுதான் ஞானத்தோட உச்சம்.
வெளியுலகில் தேனைத் தேடும் தேனீயின் பயணம் உள்ளுலகில் ஆனந்தத் தேனைக் கண்டறியும் பயணமாக மாறுது. ஆஹா, அந்த உள்ளே ஊறும் தேன்தான் எத்திக்கும் தானாகி எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கும் பரம்பொருள், அதாவது இறைவன். அப்போ தினமும் நல்லதையே தேடுற அந்த சின்ன பயிற்சி கடைசியில நமக்குள்ள இருக்கிற தெய்வீகத்தை உணர்ற ஒரு பெரிய ஞானத்துக்கு வழிகாட்டுது. ஆமா, இந்த வரி அத அழகா இணைக்குது. ஆக, ஒரு சின்ன தேனீய வச்சு ஆரம்பிச்ச இந்த தியானம் 3 விதமான மனநிலைகள், நாம தேர்ந்தெடுக்க வேண்டிய பாதை, அந்த பாதையோட இறுதி லட்சியம்னு ஒரு முழுமையான வாழ்க்கை பாடத்தையே நமக்கு கத்துக் கொடுக்குது. சரிதான். புழு, ஈ, தேனி, இந்த 3ல நாம யாருங்கிறத நாம தான் முடிவு பண்ணணும். இந்த மூலத்தோட அழகே அதுதான். இது ஸ்வர்கோன் நரகோன்னு பயமுறுத்தல, பெரிய தத்துவங்களை பேசி குழப்பல. ரொம்ப எளிமையா இருக்கு. ஆமா, அன்றாட வாழ்க்கையில நாம சந்திக்கிற ஒரு விஷயத்த வச்சு ஒரு சக்தி வாய்ந்த உருவகம் மூலமா நமக்கு வழிகாட்டுது. நீங்க ஒரு செய்தியை படிக்கும்போது, ஒருத்தர்கிட்ட பேசும்போது, ஒரு சினிமாவை பார்க்கும்போது, நீங்க தேனியா, வீட்டு ஈயா இல்ல புழுவான்னு உங்களுக்குள்ளேயே நீங்க கேட்டுக்கலாம். இந்த உரையாடல் மூலமா இந்த தியானம் இன்னும் தெளிவா புரியுது. இது உங்கள தேனிய போல தேனை தேடச் சொல்லுது. ஆனா ஒரு கேள்விய அது உங்ககிட்டயே விட்டுட்டு போகுது. உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க பாக்குற வீடியோக்கள்ல, நீங்க ஈடுபடுற உரையாடல்கள்ல, நீங்க படிக்கிற விஷயங்கள்ல எது உங்களுக்கான தேன்? ஒருவேளை வீட்டு ஈய போல நீங்க தேவையற்ற குப்பைகள்லயும் போய் உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? இல்ல புழுவ போல ஒரு எதிர்மறையான சூழல் தான் உங்களுக்கு வசதியா இருக்கா? ஆமா. உங்க நெஞ்சு எதை தேர்ந்தெடுக்க போகுதுங்கிற கேள்விக்கு பதில் உங்ககிட்ட தான் இருக்கு.